குடியரசுத் தலைவர் உரையில் குறிப்பிடும் வகையில் எந்த முக்கிய அம்சமும் இல்லை. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க முடியாமல் மத்திய அரசு திணறி வருகிறது. வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண பிரதமர் மோடி தவறிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவையில் ராகுல் காந்தியை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்பிக்கள். மத்திய அரசு மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் பாஜக உறுப்பினர்கள் கூறல். Of the population and you have absolutely no power. I know that you're sitting there and you cannot even open your mouth. That is the truth of the country. Our participation revolution in this country that we are going to bring. டெல்லி தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் குளறுபடி செய்ய பாஜக முயற்சி. ஆம் ஆத்மி கட்சியின் 10% வாக்குகளை பாஜகவுக்கு மாற்ற திட்டம் என அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி குற்றச்சாட்டு. இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியது என்பதை மத்திய அரசு மறைக்க முயற்சி. மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. மாசடைந்த யமுனை நீருடன் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு வந்த பாஜக எம்பி ஸ்வாதி மாலிவால். பெண்கள் குழுவுடன் வந்தவரை குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவத்தில் சதித்திட்டம் ஏதும் இல்லை. மின்வயரில் கசிவு ஏற்பட்டதே தீ விபத்து நடந்ததாக டிஜிபி அலுவலகம் விளக்கம். உதவி ஆய்வாளர் தேர்வு விவகாரத்தில் கல்பனா நாயக் கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். கேரள மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டுவது தீவிரமான குற்றம். மருத்துவ கழிவுகளை எடுத்து வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து ஏலம் விட வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அநீதி. தமிழகம் முழுவதும் வரும் 6ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பிரயாக்ராஜ் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். மாநிலங்களவை தலைவர் அனுமதி மறுத்ததால் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். டெல்லியில் மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. ஆம் ஆத்மி அரசு மீது கடும் குற்றச்சாட்டு. வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை. வேங்கை வயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். டெல்லி சட்டமன்றம் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்வு. இறுதிக்கட்ட பரப்புரையில் பரபரப்பாக ஈடுபட்ட தலைவர்கள். டெல்லியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் பொது விடுமுறை. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு.
தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட முடியாது. வழக்கறிஞர் ஜெய்சுகின் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ கழிவுகளை கொண்டுவரும் வாகனங்களை பறிமுதல் செய்து ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதையல் எடுத்து தருவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் 11 லட்சம் ரூபாய் மோசடி. ஜோதிடர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட SP அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர் புகார். சென்னை ECRல் காரில் பெண்கள் துரத்தப்பட்ட சம்பவம். பெண்கள் சென்ற காரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ந்து வந்து துரத்திய புதிய CCTV காட்சி வெளியீடு. வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். நாம் லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம். அண்ணா நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் X பதிவு. அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை. அண்ணா கூறியது போல் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற விழாவில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியை சேர்ந்த பாடகி சந்திரிகா டாண்டனுக்கு கிராமி விருது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தவர் சந்திரிகா டாண்டன். அயர்லாந்தில் நடந்த விபத்தில் இந்தியர்கள் 2 பேர் உயிரிழப்பு, 2 பேர் பலத்த காயம். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை. இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் தொடரில் சிறந்த ஃபீல்டர் விருதை வென்றார் துருவ் ஜூரல். இம்பாக்ட் ஃபீல்டர் விருதை ஜூரலுக்கு வழங்கினார் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ்.